பரவும் வெள்ளமுந்தன் விந்தை தமிழே, தமிழ் அன்னையே, உன்னை வணங்குகிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்தும். சீராரும் வதனமென திகழ்பவத கண்டமிரே, இக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீழமை திறந்தியந்து செய்ய மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. சத்தம் இது அடிப்படியும் ஒளியில் அகிலம் உலகும் நானும் பாவமும் புனிதமாய் மாறும் பரதம் எனும் பரவசத்தில் கண்ணிலே கருணை, கோபம், மகிழ்ச்சி எல்லா நவரசமும் ஓடும் ஓடை இதோ. सकल सुर सुर संधुर जन 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 पुरलय गति जय 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 विधुरवि सेवित तत्पुर तंदर गिट जगता गिट गिट जग गिट गिट जग तांड विधंबरा गिट गिट जग गिट गिट जग याक जन्मधरा गिट गिट जग गिट गिट जग शूलधरा नम गिट गिट जग गिट गिट जग शंकरा गिट गिट जग गिट गिट जग तांडवी धंबरा गिट गिट जग गिट गिट जग याक जन्मधरा नम गिट गिट जग गिट गिट जग शूलधरा नम गिट गिट जग गिट गिट जग त्रिनेत्र शंकरा नंदिवालना नारद योग प्रिय नंदिवालना नारद योग प्रिय जगनं किल जग जगनं किल जग उदग जग 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 जय शशि विभूषण रूप भयंकर रूप हस्त तृतीय सग्रस्त दीक्षित नाथ नटेश गौतम जग जगदाम दिगि 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 दम कुदि कुदम तुम किद किद जग जग दंगी किद जग धी कोटा சுழலும் சிலம்பின் சத்தம், காற்று
காற்றை கிழிக்கும் கரங்களை நோக்கி காலத்தை நிமிரும் தமிழனின் அகம். மரம் போல வேரொன்றி நின்றான், மழை போல பாயும் சிலம்பம் நாம் தான். சத்தம் விடாமல் சொல்கின்றேன் செருக்கும், சாயும் வரை நிற்கும் நம் தடம் இதோ சிலம்பம்.
விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மனிதக்கும் மரியாதைக்குரிய துணையூர் வட்டாட்சியர் ஜாபர் சாதிக் அவர்களை விளாச்சி கிராம இளைஞர் மன்றத்தின் சார்பாக அன்புடன் வருகை அன்புடன் வரவேற்கிறேன். ஓசையில் காற்றில் கண்ணில் தீவிர தோழமை உடலின் ஒவ்வொரு அசைவிலும் உயிர் திடுக்கும் கராத்தேயின் மயக்கம் இதோ உங்களுக்காக. ஒரு ராட்சசத்தி வெடிச்சுதா இது தீருமே அணுவாயுதமி உலகையே பலி கேட்குமே ஒரு சந்தேஷம் இருந்தாலும் அதை இன்னும் முடியல தொடர்ந்து பாரு பணத்தையை கிழிச்சு எவன் முடிச்சாலும் பயமில்லை. Perseverance. That's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. Testing me, I've got so much more left in me, y'all. Keep pushing, impossible is a word of murder for this mission, y'all. All season better watch out, this a hot route. You ain't never gonna see me block out. The motor something gets a minute down. Nothing in the morning, I look on that in the body. And they could be down for your team. I am in the rain, got the boring. And they could be down for your team. Something that be down for your team. Yeah.
கோடி అర్థమైందా రాజా? மனம் ஒரு மழலையானாலும் முயற்சி ஒரு புயலாக இருக்கும் என்பதை நமக்காக எடுத்துக்காட்டிய நமது மாணவ கண்மணிகளுக்கு பலத்த கரவொலி எழுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தட்டலாம். கிராம பொதுமக்கள் அத்துணை பேரையும் வருக வருக என விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். முப்பெரும் விழாவாக வி சரவணன் அவர்கள் இதேபோல் ரூபிக்ஸ் கியூபை சால்வ் செய்தாங்க. அதேபோல் இன்றைய வருடம் இதோ முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை என்ற தன்னம்பிக்கையோடு நமக்காக அனைவரும் கரவொலி எழுப்பி மாணவனை ஊக்குவிக்கும் வகையில் உங்க ஆயா மகிழ்ச்சி, கோபம், கருணை எல்லா நவரசமும் ஓடும் ஓடை, இசையும் இழையும் இடைப்படும் இதயம், இது ஒரு சுத்தமான சாயல். பொதுவாய் பிறந்த நடனம் அல்ல இது, புனிதமாய் பரவும் பரதநாட்டியம் இதோ. ஸ்ரீ கணேச சரணம், ஸ்ரீ கணேச சரணம் கஜானன, ஸ்ரீ கணேச சரணம் கஜானன தேவர் முனிவர் பணி தயாகர, ஸ்ரீ கணேச சரணம் கஜானன தேவர் முனிவர் பணி தயாகர, ஸ்ரீ கணேச சரணம் கஜானன தேவர்
மரதனே உலகலியனே ராமதாச மரதனே உலகலியனே ஆதிதேவன் ஆனந்தமாய் அழகும் திகழும் ஆனந்தமாய் சீதையை நோக்கி சிரிப்பதுவோ சிதம்பர ராகம் கல்யாணராமனோ கங்கை சடையில் துள்ள கண்ணனுளில் கலைவாங்க திருமணவாசல் நந்தவனமாய் இதோ கல்யாணராமனோ. Kura
ಸುರವರ ಮುನಿಗಳ ಸಜನ ಅಗನಿದ ಜನ ಘೋಷಿತ ಮಂಗ ಆಗದ ಸುರವರ ಮುನಿಗಳ ಸಜನ ಅಗನಿದ ಜನ ಘೋಷಿತ ಮಂಗಳ ಆಗದ ಸುರವರ ಮುನಿಗಳ ಸಜನ ಜನಗಳ ಘೋಷಿತ ಮಂಗಳ ಅರಗದ ಸುರವರ ಮುನಿಗಳ ಸಜನ ಘೋಷಿತ ಮಂಗಳ ರಾಘವ கந்தா என்றெதிர் நோக்கி வண்ண மலர் காவடி தூக்கி முருகா நீ வந்தாலே போதும் என்று வள்ளியின் உள்ளம் தேடுதே. இதனைத் தொடர்ந்து கந்த சஷ்டியும் இதோ. பள்ளிக்கணவன் பேரை பழிப்போக்கன் சொன்னாலும் பள்ளிக்கணவன் பேரை பழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி ஓடும் ஊதடி எளியே ஓடும் ஊதடி மாலை வடி வேலவர்க்கு பரிசயனாகே மாலை வடி வேலவர்க்கு பரிசயனாகே
பரிசையை நான் எழுதும் மாலை வடி வேலவன் பரிசையை நான் எழுதும் போலைக்கிரு காச்சுதே போலைக்கிரு காச்சுதே போலைக்கிரு காச்சுதே கிளியே உளம் கிரு காச்சுதே கிளியே உளம் கிரு காச்சுதே கட்டுக்கொடி படந்த கருவுரு காட்டுக்குள் கட்டுக்கொடி படந்த கருவுரு காட்டுக்குள்ளே படந்த கருவுரு காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தாரடி விட்டு பிரிந்தாரடி விட்டு பிரிந்தாரடி வெள்ளம் எனும் பேரோனடி கிளியே வெள்ளம் எனும் பேரோனடி எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் விட்டாதிருப்போம் எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் விட்டாதிருப்போம் குங்குமவர் நடடி குங்குமவர் நடத்தி கிளியே குமர பெருமகடி கிளியே குமர
தரிசனத்தை தந்தமைக்கு மாணவ கண்மணிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருக வருக என தெரிவித்துக் கொண்டு மாணவர்கள் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்ல முன்னாடி யார் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ மார்க் ஷீட் கொடுத்துட்டீங்க, பட் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. இந்த என்ட்ரன்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. மேடையேற்றி அழகு பார்ப்போமா? முதலாவதாக திரு ஜாபர் சாதிக், மண்டல துணை வட்டாட்சியர், துறையூர், திருச்சி மாவட்டம் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய திரு பவுன்ராஜ் மற்றும் திரு டி சிவகனி அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் அழைக்கிறேன். சிறு கரகோஷம் எழுப்பினால் மிக நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக திரு ராஜா அவர்கள், விளாச்சேரி ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் அழைக்கின்றேன். டாக்டர் ஷெவித் அகமது, தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர், வடமலையான் பல்நோக்கு மருத்துவமனை, மதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். திரு விஜய், சிவசக்தி தொழிற்பயிற்சி பள்ளி நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் அழைக்கிறேன். இறுதியாக விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் சட்ட ஆலோசகர் எஸ் மூவேந்தன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மதுரை மாவட்டம் அவர்களை மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் அழைக்கின்றேன். இந்த விழாவுக்கு தலைமை உரை வழங்க திரு மு சிவசரவணன், தலைவர், விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அறம் செய்வோம் வளம் காப்போம், அறம் செய்வோம் வளம் காப்போம் என்ற தாரக மந்திரத்தினை எடுத்துக்கொண்டு எதுவாயினும் உடனிருப்போம் என்ற கொள்கையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் 2வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மன்றம் துவங்கப்பட்டதனுடைய நோக்கம் விளாச்சேரி கிராம மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும், மாணவர்கள் மேன்மையுற வேண்டும், நம்ம ஊர் செழிக்க வேண்டும் என்பதை கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு மாணவர்களை ஊக்குவித்ததோடு மட்டுமில்லாமல் பொதுத் தேர்வை எவ்வாறு எழுதுவது என்பதனை ஒரு விழாவாக எடுத்து தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்வை கொடிவிநாயக மகளில் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து அரசு தேர்வில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனி பயிற்சி அளிக்கப்பட்டது. இவ்வாறு மேலும் மேலும் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, விளாச்சேரி கிராம மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த மன்றத்திற்கு தங்களது மேலான ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு விழாவை தொடங்கி வைக்கிறோம். இந்த விழாவை வரவேற்புரை வழங்க திரு எஸ் கண்ணன், செயலாளர், விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இளைஞர் மன்ற விழாவிற்காக சிறப்பு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கும் சாபர் சாதிக், மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். விளாச்சேரி பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் திரு கோமதி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கின்ற திருமதி எம் செந்தாமரவள்ளி, மதுரை மேற்கு வட்டாட்சியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கேப்டன் டாக்டர் ஆர் சரவணன் எம்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திரு செல்வி எம் சசிபிரியா, காவல் உதவி ஆணையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கும் 2வது சிவகணி, சிவலிங்கம், பில்டிங் கான்ட்ராக்டர் பாண்டியன்,
ஊராட்சி கழக செயலாளர் ராஜமாணிக்கம், ஜீவஜோதி பள்ளி தொழில் பயிற்சி ஆசிரியர் அவர்களை வருகிறவர் என வரவேற்கின்றோம். மற்றும் இந்த விழாவிலே கிராம இளைஞர் மன்றத்திற்கு தொடர்ந்து சட்ட ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கும் போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரர் மூவேந்தன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் வருகை புரிந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் தொடங்கி வைத்த கிராம தேவர்களையும் வருக வருக என வரவேற்று விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் பள்ளியில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட நிகழ்வாகும். கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தோம். தற்பொழுது இந்த ஆண்டு 2ஆம் ஆண்டாக இந்த விழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பள்ளி மாணவர்களுக்கு நாம் பெற்றோர்கள் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர் KR ராமசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பாடல் பாடும்போது சொல்லியிருக்காங்க, நெகட்டிவான பாட்டல் இதை பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை போன்று திரைப்படத்தில் DM சவுந்தரராஜன் அப்படின்னா அவர் பாடாத பாடல்களே இல்லை. அவர் இறுதியாக ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லும்போது அதை பாட வேணாம்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் நான் ஒரு ராசி இல்லா ராசா என்று ஒரு பாடலை பாடியதோ அதனோடு அவருடைய பிரதிநிதித்துவம் குறைய தொடங்கியது. எதற்காக சொல்கிறோம் என்றால், நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற போது பாசிட்டிவ் எனர்ஜி எப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்துருச்சு. இப்போ நம்ம கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான், எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சிட்டான், எனக்கு அவன் எப்படியாவது பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றிடுவான் அப்படின்ற ஒரு இதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன் இதே மேலை நாடுகள் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தான் பிறந்த குழந்தைய அவங்க ஊரில் சொல்லுவாங்களா. இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவன் இது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா சொல்லுவாங்களா, அமெரிக்காவின் ஜனாதிபதி பிறந்துட்டான். இப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது அந்த ஒரு இலக்கை நோக்கி அடைகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் குழந்தைகளை காலையில் எழுந்திரிச்சு எழுப்பும்போது என்ன செய்கிறோம், படுத்து தூண்டாயே எருமை மாடு என்னென்ன படுத்துங்கிற அப்படின்னா, அவன் எருமை மாடு மாதிரியே தான் செயல்பாடு இருக்குன்றது ஒரு கருத்தாக பதிவு பண்ணுறதுனால, நாம் குழந்தைகளை இந்த மதுரை மாவட்டத்துடைய கலெக்டர் மயம் இருக்கான், திருப்பரங்குன்ற வட்டாட்சியராக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை பயன்படுத்தி அவர்களை ஊக்குவித்து இனி வருகின்ற காலங்களில் விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்திலிருந்து எப்படியாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக உருவாகிவிட மாட்டார்களா நம் கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள், இல்லை ஒரு IPS அதிகாரியாக ஆகிவிட மாட்டார்களா என்ற இலக்கோடு தான் இதை பயணித்து கொண்டு இன்றைக்கு இந்த விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை அடையும் வரை தொடர்ந்து இந்த நிகழ்வை விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் செயல்படுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு மண்டல துணை வட்டாட்சியர் துறையூர் திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் சார்பாக இந்த 30 விழாவானது, அதாவது கல்வி வளர்ச்சி நாள் விழா, விருது விழா, கல்வி விருது விழா மற்றும் ஊக்கமளிப்பு விழா, இந்த விழாவிலே பிரசுரிக்கப்பட்டபடி இந்த பத்திரிகையில் தெரிவித்த இடம்பெற்றுள்ள அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களால் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவை சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள தலைவர், செயலர், பொருளாளர், இணைத்தலைவர், துணைத் தலைவர் மற்றும் இணைச் செயலர், துணைச் செயலர், இணை பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்ட ஆலோசகராக செயல்படக்கூடிய அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், பாக்கியராஜுக்கு முன்னாடி இருந்தாப்புல நம்ம அந்த கராத்தே நிகழ்வுகளில் அதிகமாக பங்கு பெறக்கூடியவர். அவர் என் கல்லூரி தோழர் தான். எல்லாருமே மேக்ஸிமம் படித்தது பள்ளி எல்லாமே MM ஸ்கூலில் தான் படித்தோம். எல்லாம் எனக்கு சீனியர்ஸும் இருப்பாங்க இந்த விழாவில், எனக்கு ஜூனியர்ஸும் இருப்பாங்க. இப்போ நானும் உங்களோட பங்குகிறதுல மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கேருந்து நிறையா பேர் மின்வாரியத்துறைக்கு போயிருக்காங்க,
ரெண்டாவது அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் இருக்காங்க. இதில் சுங்கத்துறையில் சேல்ஸ் டாக்ஸில் இருக்காங்க, மின்வாரியத்துறையில் இருக்காங்க, விஓவாக இருக்காங்க, நண்பர்களினுடன் பயின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் முதல்ல வந்து பணிக்கு சேர்ந்தது வந்து 2002. ஆமாம், நேரடியாக வந்து நான் வந்து வருவாய்த்துறைக்கு நான் பணியில் நேரடியாக செலக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு எனக்கு தாய்த்துறையாக இருக்கிறது காவல்துறை தான். 2003 வந்து காவல்துறைக்கு வந்து நான் தேர்வானேன். காவல்துறை தேர்வில் வந்து மொத்தம் 7 பேர் நம்ம ஊர்லேருந்து தேர்வானோம். அப்போ எல்லாமே இப்போ நீங்கள் விளையாடுறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அப்போ 7 பேர் இங்கேருந்து செலக்ட் ஆகி போனோம். நான் பெருமாள் வந்து அது அங்கே தான் இருப்பான், பாக்கியராஜ் வீடு பக்கத்து வீடு. ஆமாம், பெருமாள், செந்தில் அங்கே ஜோசப் நகரில் இருக்கான், செந்தில், சிராஜ் அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாப்புல சிராஜ், அண்ட் தென் 100 இது ஜின்னா, இது மாதிரி ஒரு 7 பேர் இங்கேருந்து செலக்ட் ஆகி போனோம். பெருமாள், நான், ஆமாம் சீனிவாசன் நம்ம அண்ணா தெரு, 7 பேர் இங்கேருந்து செலக்ட் ஆகி போனோம். 7 பேரில் 4 பேர் வந்து திருச்சியில் ட்ரைனிங்கு, 3 பேர் வந்து நம்ம 7th பட்டாலியன் பழனியில் ட்ரைனிங்கு. எல்லாமே வந்து பயிற்சியெல்லாம் முடித்து சிறப்பாக பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலமாக வந்து காவல்துறையில் பணிபுரிந்தேன். காவல்துறையில் பணிபுரிந்து தொடர்ச்சியாக வந்து தேர்வுகள்லாம் நிறைய தேர்வுகள்லாம் எழுதிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நான் நம்ம பட்டாலியனில் இருக்கையில் என்ன பண்ணால் பேச்சுலராக இருப்போம். பேச்சுலர் ஒய்ஃபாக இருக்கையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். நம்ம செயற்கை தான் நம்மளை வந்து எங்கே கொண்டு போய் இம்பார்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். நான் அட் ஃபஸ்ட்டு நாங்கள் சேரையில் வந்து என் ரூம்மேட்ஸ் ஒரு 4 பேர், அப்போ வந்து பேச்சுலர் லைஃப் தானே, அந்த பேச்சுலர் லைஃபாக இருக்கையில் ஒரு 4 பேருமே சேர்ந்து ஒரு ரூமில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான், ஒரு ஆள் கலாட்டாக இருக்கும். பட் அதில் 4 பேர் தங்கிக்குவோம். 4 பேர் தங்கி 4 பேருமே படிப்பை பற்றின சிந்தனையோடு தான் இருப்போம். ஒன்று பூபாலன் ஒரு பையன், அவர் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகி போயிட்டார். 2011 அவர் செலக்ட் ஆனார். அண்ட் முத்துக்குமார் அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆனார் 2011. அப்புறம் உடன் பயின்ற இன்னொருத்தர் வந்து விஓவாக போனார், ஜோதிஷ்ன்ற ஒரு பையன். அவரும் இப்போ வந்து எல்எஃப்ஏன்னு நினைக்கிறேன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கான்னு நினைக்கிறேன். அது இந்த லோக்கல் ஃபண்ட்லாம் ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம இதுக்கெல்லாம் வருவாங்களா, ஊராட்சி மன்றத்தெல்லாம் வந்து லோக்கல் ஃபண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆடிட் பண்ணுற துறையில் இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைக்கு போயிட்டோம். கடைசியாக அதில் நானும் இருந்து சைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். அது 2007 சப் இன்ஸ்பெக்டருக்கு தேர்வாகி நம்மளுடைய இறுதி கட்டமாக வந்து இந்த தேர்வு வைக்கல, நேர்முக தேர்வில் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது 2010 அதே மாதிரி தான் ஓப்பன் அண்டு கோட்டான்னு நினைக்கிறேன். போலீஸ் ஒரு 10 இயர்ஸ் நம்ம சர்வீஸ், 5 இயர்ஸ் சர்வீஸ் இருந்துச்சுனாக்கா 10% கோட்டாவில் போடலாம். அந்த இதுலேயும் போய் 2லேயுமே செலக்ட் ஆகி போனோம். பட் அதுலேயும் வாய்ப்பு கிட்டலை நமக்கு, என்னென்னு தெரியல. நம்ம ஆனால் படிக்கிறோம், அந்த படிப்பு ஒரு விஷயம் மட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் படித்தோம்னாக்கா நம்ம சைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2011 தேர்வு எழுதி 2011லேயே செலக்ட் ஆகிட்டோம். செலக்ட் ஆகி அது போஸ்டிங் போகிறதே ரொம்ப இழுபறியான நிலையில் வந்து இவ்வளோ போராட்டங்களையும் நம்ம கடந்து வந்துருக்கிறோம். எவ்வளவோனாக்கா என்னன்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய முதல் சாக்ரிஃபைஸ் வேணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இரவெல்லாம் உட்காந்து படிக்கணும். ஸோ நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போ படிச்சுட்டே இருக்கிறதுலே வந்து அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபைனலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த 10 மார்க்ஸ்க்குள்ளே உள்ள வித்தியாசம் தான் வந்து நம்மளை வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்ற ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அதுக்கான முயற்சி இன்னும் தீவிரப்படுத்தினோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தேர்வானது தான். அப்புறம் குரூப் 4 தேர்வாகி அதுக்கும் வந்துச்சு, இன்டர்வியூ போய் அதுக்கும் வந்துச்சு. நம்ம கவுன்சிலிங் போனோம், அது பள்ளிக்கல்வித்துறை வந்துச்சு. அடுத்து குரூப் 2 வந்து குரூப் 4 வந்துச்சு அடுத்து குரூப் 2 வந்துச்சு. குரூப் 2 தான் ரெவன்யூ வந்துச்சு. 2012 போய் ஜாயின் பண்ணேன். ஆமாம், 12/12/2012. ஆமாம், அது ஒரு மறக்க முடியாத நாள். அதனால் எனக்கு காவல்துறையில் கொடுத்த அந்த இடைவிடாத முயற்சியும், அதுக்கப்புறம் வருவாய்த்துறையில் நம்ம வந்து பொதுமக்களோட நம்ம எப்படி ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அப்படின்ற விஷயத்தையும் வச்சு இப்போ நம்ம வந்து சிறப்பான ஒரு செயல்பாடை வந்து முன்னெடுத்து சொல்கிறோம். இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஊக்க உரைன்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கம், அவங்கள அதாவது இன்ஸ்பயர் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி தூண்டி அவங்கள வந்து ஊக்கம் கொடுக்குற விஷயத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. உசைன் போல்ட், நீங்கள் இப்போ எல்லா சிறு குழந்தைகளாக இருக்கீங்க, இந்த குழந்தைகளுடைய தகப்பனார் தாயாரெலாம் இருப்பீங்க. உசைன் போல்ட்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஜமைக்கா வேர்ல்டு வந்து ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து வீரர்னு சொல்லுவாங்க, அதிவேக மனிதர்னு சொல்லுவாங்க அவரை. அவர் என்னன்னாக்கா தன்னுடைய ஓட்டத்தை வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வந்து எவ்வளோ தூரம் அந்த 100 மீட்டர் ஓட்டத்தை எவ்வளோ டைமிங்கில் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு 2012க்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு இதில் கலந்துக்கிறாரு. அவர் அந்த ஷூட் அவுட்லேயே வெளியில் ஏறாரிலே வந்து ஃபால்ட் பண்ணிடுறாரு. அதில் ஃபஸ்ட்லேயே வெளியில் வந்துடுறாரு. ரொம்ப மனம் உடைஞ்சு போகாமல் மீண்டும் அவர் வந்து முயற்சி செஞ்சு 2012க்கு அப்புறம் வந்ததில் வந்து தான் அவர் 9.58 வினாடிகளில் வந்து அந்த அதை வந்து கடந்து தன்னுடைய இலக்கை எட்டி உலக சாதனை படைத்து விட்டார். அதனால் நம்ம தொடர் முயற்சி வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும்.
இதில் தோத்துட்டோம், அடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்காம தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க வெற்றி வந்து கிட்டக்கூடிய இடமா தான் நமக்கு இருக்கும். தொடர்ச்சியாக இதுக்காக வந்து நம்ம வந்து படிப்பு வந்து ரொம்ப கவனமாக வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற தள்ளி போடுற விஷயம் வந்து நம்மளை வந்து நம்ம சோம்பேறித்தனமாக்கும். இன்றைக்கி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இல்லை நாளைக்கு படிச்சுக்குவோம், இல்லை நாளை கழித்து படிச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அது வந்து காலந்தாழ்த்துற வேலை. காலதாமதம்ன்ற வந்து நமக்கு வந்து பிரயோஜனப்படாது, நமக்கு வயதாகிக்கிட்டே போகும், அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தள்ளி போடக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து விட்டொழிக்கணும். விட்டொழிச்சிட்டு வந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கின ஒரு பயணமாக அனைவரும் வெற்றி பெறதுக்கு என வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் திரு ஜாபர் சாதிக் அவர்களுடைய நீண்ட தூர பயணம் மிகவும் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஊரில் விளாச்சேரி கிராமத்தில் இருந்தும் இதே மாதிரி நிறைய அரசு அலுவலர்கள் வரணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்தபடியாக விளாச்சேரி கிராமத்தின் தலைமை ஆசிரியர் பொறுப்பு திருமதி கோமதி அவர்களை மாணவர்களுக்கு ஊக்க உரையை அளிக்க மிகவும் அன்புடன் அழைக்கிறேன். விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், 4 தேவர் அவர்களுக்கும், பொதுமக்கள் மற்றும் விழா உறுதுணையாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், எமது மாணவ செல்வங்கள், அவர்தம் பெற்றோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊர், நமது பள்ளி, நம் பெருமை. இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை மிக சொற்பமாக இருக்குது. அரசு வந்து அனைத்து நலத்திட்டங்களையும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது. காலை உணவு, மதிய உணவு, இலவச விலையில்லா சீருடை, புத்தகப்பை என அனைத்து நலத்திட்டங்களும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் பள்ளியில், நம் ஊரில் உள்ள பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. பெற்றோர்கள் வந்து அரசு பள்ளி அப்படின்றத ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுலேருந்து மாதம் 600 ரூபா 700 ரூபா கொடுத்து கூட வேறு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஹைடெக் லேப்ன்ட்டு ஒரு 10 கம்ப்யூட்டர் வசதி இணையதளத்தோடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து ஒரு வீடியோ கேமரா வச்சுருக்காங்க. அது நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸோட, நம்ம சிஎம் செல்லோட, நம்ம எஜுகேஷன் டைரக்டரோட வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஹைடெக் லேபு லைவுக்கு வந்துருச்சு. இப்போ முன்னாடி ஃபோன் பண்ணி, உங்கள் ஸ்கூல் ஹைடெக் லேபு கனெக்ட் ஆயிடுச்சு, லைவுக்கு வந்துருச்சு, எப்போ வேணாலும் சிஎம்கிட்ட இருந்தோ இல்லை எஜுகேஷன் டைரக்டர்கிட்ட இருந்தோ உங்களுக்கு வந்து வரலாம், கால்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க கேமரா வந்து எப்பயுமே நாங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது, 24 மணி நேரமும் அதில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதில் காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மாணவர்களோட கற்றல் செயல்பாடு அங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும். அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை எப்போ வேணாலும் நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு யூடைஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை போட்டோன்னே நம்மளோட கேமரா ஓப்பன் ஆயிரும். அதில் என்ன செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்றது அது ரெக்கார்ட் ஆகும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த கிளாஸ்லேருந்து இந்த மாணவனை அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார சொல்லுங்க அப்படின்னு ஒரு வெப் கேமரா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும். அந்த பையன் வந்தோடனே அவன்கிட்ட வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து இதை வாசிங்க, இந்த மாதிரி அந்த கணக்குக்கு வந்து விடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்றப்ப அதில் அவன் நல்லா செஞ்சுட்டானா உடனே எங்களுக்கு வந்து பரிசு, பாராட்டு. இல்லைன்னா என்னன்னா கலெக்டருக்கு முன்னாடி எங்களை ரெவ்யூ கூப்பிட்றாங்க. இப்போ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உட்கார்ந்துருந்துட்டு போயெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே படிக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு பையனையும் கேர் எடுக்கிறோம். அவனோட இண்டிவிஜுவலோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றத அந்த சம்மந்தப்பட்ட பெற்றோர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம். இவன் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுல இருந்து அவன் எப்படி படிக்கிறான், எப்படி வர்றான், ஏன் லீவ் போட்டான், உடனே ஃபோனு. ஏன்னா இன்றைக்கி ஆப்பில் தான் நாங்கள் அட்டண்டன்ஸ் போடுறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்படின்றப்போ அவன் ஒரு வாரம் வரலைன்னா
அவனை வந்து உடனே பொட்டென்ஷியல் ட்ராப் அவுட்டுன்னு எங்களுக்கு காட்டிடுது. உடனே ஏன் இவனை வந்து வரலை, நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதனால் மாதிரியெல்லாம் வராமல் ப்ரெசன்ட் போடுறதோ இல்லை வரலைன்னா கண்டுக்காமல் இருக்கிறதோ அப்படி சூழ்நிலைகள் இப்போ இல்லை. அதனால் நிறைய முன்னேற்றங்கள். நாங்கள் டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேட்டட் தான், எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎட் இந்த மாதிரி முடித்தவங்க தான் ஆசிரியராக இருக்கோம். ஆனால் மாணவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால மற்ற பள்ளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூட நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது. அதனால் இந்த வருஷம் நம்மளோட இலக்கு நமது ஊர் நமது பள்ளியை பெற்றோராளாகிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வர்ற இந்த வருஷம் வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம அட்மிஷன் போடலான்னு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வேறு வேறு ஸ்கூல்களில் 1ஆம் வகுப்பு இப்படி அட்மிஷன் போட்டவங்க கூட கொஞ்சம் சிந்திச்சு உங்கள் பள்ளி எங்கள் பள்ளியில் படிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என்ஜினியரிங் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் அது மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக 20% இடஒதுக்கீடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதில் நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ பிஎஸ்என்ஏ காலேஜெலாம் பார்த்திங்கன்னா 3 லட்சம் 5 லட்சம் அப்படி கட்டினா தான் கிடைக்குமாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க அங்கே ஃபஸ்ட்டு போய் அட்மிஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த 20% இடஒதுக்கீட்டில் கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி அரசு வந்து நிறைய சலுகைகளை நம்ம அரசு பள்ளிக்கு அழிச்சிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் சற்று சிந்தித்து செயல்பட்டு நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை ஒரு உயர்நிலை பள்ளியாகவும் அதற்கடுத்து அதை ஒரு மேல்நிலை பள்ளியாகவும் உயர்த்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளியுடைய அந்த தனித்துவமான பயிற்சியை பற்றி நிறைவாக பேசிய தலைமை ஆசிரியர் பொறுப்பு திருமதி கோமதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ரீசெண்டான டெக்னாலஜிஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நம்மளுடைய குழந்தைகளை சேர்க்கறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த உடைய பர்டிகுலர் டெக்னாலஜி எம்இஸ் நம்பர்ன்ற ஒரு மாணவர்களுக்கான தனிப்பட்ட ஒரு எண், அதை வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கான செயல்திறன் ஆற்றல் திறன் எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு அரசு பள்ளி ஒரு முன் உதாரணமாக இருக்குன்றதை எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறாங்க. மிக்க நன்றி மேடம். நானும் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு துறை தலைவராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நானே சொல்கிறேன், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு ஃபாலோ அப் வந்து எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலில் எதுலேயுமே இல்லை. சரி, மிகவும் நன்றி மேடம். திரு விஜய் சிவசக்தி தொழில் பயிற்சியுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களை மாணவர்களுக்கு ஊக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மாணவ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், இந்த விழாவை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் சரவணன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது தவிர்த்து இந்த ஊருடைய மிக பெரியோர்கள், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விளாச்சேரி கிராம இளைஞர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலி நானும் எல்லாருக்கும் தெரியும், பட் ஃபேஸ் ஃபேமிலியாக பார்த்துருப்பீங்க. பட் நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. நானும் வந்து நம்ம விளாச்சேரி கிராமத்தில் வேளாண் தெருவை சேர்ந்த ஒரு நபர் தான். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் வேலைக்கு போகணும், நல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கினேன். அடுத்து பள்ளி படிப்பு, அதாவது காலேஜ் படிப்பில் அடுத்து என்னுடைய ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைகள்னால சரி உடனே ஜாப் கிடைச்சதுன்னு போயிட்டோம். பட் ஆனால் அதில் பிஹெச்டி எனக்கு ஆப்போசிட் கிடைச்சிது. அது என்னால் சூழ்நிலையால் முடியலை. எம்எஸ்சியில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் 93% வாங்கினேன். இது வந்து பெருமைக்காக சொல்லலை, தமிழ் மீடியம் தான். இப்போ மேடம்லாம் சொன்னாங்க இல்லையா, ஆரம்ப பள்ளியில் படித்தேன், செவிதா பே ஸ்கூலில் படித்தேன் +2ல். ஆனால் இந்த பிகினிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. காலேஜுக்குள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், இங்கிலீஷ் கொஞ்சம் இது பண்ணும்போது. பட் அது மேட்டர் இல்லை, நம்ம அதை எப்படி கற்றுக்கணுன்றதா நம்ம வெறியாக இருக்கணும். ஸோ அதை வந்து கற்றுட்டேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு தொழில் பயிற்சி கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறேன். திருநகரில் 8th ஸ்டாப்பில் சிவசக்தி தொழில் பயிற்சி கல்லூரின்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அது மதுரையில் மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு விருதுநகரில் நடத்திட்டு இருக்கோம். அங்கே ஒரு 250 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க.
இந்த வருஷம் சிவகங்கை மாவட்டத்திலையும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் ஒரு 150 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. லிட்டில் பெட்ஸ் பிளே ஸ்கூல் திருநெல்வேலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஹாவ் அ கேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி வச்சுருக்கேன். மோரோவர் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹோட்டலில் வந்து நான் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பாசிபிலிட்டி நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் நம்ம எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறோன்றதை பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நபர் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொசிஷன் கண்டிப்பாக வந்து மேலே போயிடுவாங்க. ஸோ நம்மளுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸில் வந்து நீ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்போம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது எக்ஸாம் டைம்ல பார்த்துருப்போம், எவ்வளவோ ஒரு வருஷம் பூரா படிச்சிருப்போம், கரெக்டான 1 மணி நேரத்தில் அந்த கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே டக்கு டக்கு கோத்ரூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நல்ல மார்க் பெற்றிருந்தாலுமே கூட அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வழி, அந்த எந்த துறைக்குள்ள நீங்க போறீங்க, ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு என்ன தனித்துவங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது பேரண்ட்ஸ் கூட அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த படிப்புகளை வந்து நீங்கள் பேரண்ட்ஸை சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து இதில் எனக்கு ரொம்ப, அதாவது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் அனலைஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நம்மளுடைய தர மதிப்பீடு நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு எதில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருவீங்க, நீங்கள் எதில் உள்ள போனீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசணும். அந்த துறை சார்ந்த படிப்புகளை நீங்கள் படித்து கண்டிப்பாக முன்னேறுங்க. மோட்டிவேஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை பாராட்டுறதுக்கு யாரும் வந்து அவங்க அடுத்தவங்க பாராட்டணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை வந்து ஊக்கப்படுத்திக்கணும். எப்பயுமே நம்மளால முடியும் அப்படின்றத நம்ம வந்து ஊக்கப்படுத்திட்டு எந்த ஒரு முயற்சியுமே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னைக்குமே இப்போ இன்னைக்கெல்லாம் நாங்கள் இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா படிப்பு, கல்வி அப்படின்றது ஒன்று தான் எங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. அதை தவிர்த்து பெரிய அளவில் எங்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. படிப்பு என்ற ஒன்று தான் வந்து இத்தனை பேருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக நிற்குது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல வந்து இப்போ சார் வந்துட்டு கேட்குறாங்க, விஜய் பேசுறீங்களா அப்படின்ட்டு, கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் என்னுடைய ஊர் மக்கள், எத்தனையோ இடத்துல பேசியிருக்கேன். நம்ம ஊரில் வந்து நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சரவணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு அண்ட் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய மனந்தார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு மேலும் அழகு சேர்க்க கேப்டன் டாக்டர் சரவணன், RMO, டெபுட்டி டீன் மற்றும் NCC கமாண்ட்மெண்ட், கவர்மெண்ட் ராஜாஜி மருத்துவமனை, மதுரை அவர்களை விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசு வழங்குதல் நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் உட்கார வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவு, சீக்கிரம் வீட்டுக்கு. அனைவருக்கும் வணக்கம். விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவரும் முன்பாக ஒரு சிறப்புரையாற்றி விழாவில் கல்வியில் சிறப்பு சேர்த்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த இளைஞர் மன்றம் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட அளவில் ஒரு முதல் மதிப்பெண் பெற்றதற்காக 10வது மற்றும் 12வது அளவில் ஒரு பரிசு தொகையை பெற்ற நினைவுகள் எனக்கு மனதில் வந்து போகின்றது. 10வது வகுப்பில் ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் பெற்ற மதிப்பெண் மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக பெற்ற அந்த விழா, இது போன்ற விஷயங்கள் வந்து மனதில் வந்து போகின்றது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இது போன்ற விழாக்கள் நடைபெறுவது என்பது சாலச் சிறந்தது. அதாவது சாதி, மத, இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு கல்வியில் யார் மதிப்பெண் பெறுகிறார்கள் என்பதற்கு இது போன்ற ஒரு விழாவில் பங்கேற்பது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. மதுரையில் எவ்வளோ விழாக்களுக்கு தலைமையேற்று எவ்வளவோ மத சார்பான, உங்களுக்கு தெரியும், மதுரையினாலே விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் பேர் போன ஊர். ஆனால் அவற்றில் இது போன்ற ஒரு கிராம இளைஞர் மன்றம் நடத்தக்கூடிய கல்வி, விளையாட்டு, கல்வியும் விளையாட்டும்
இரு கண்களாக இருப்பது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. இங்கே பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை வைத்து இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான குறிப்பிட்ட இனம் மதம் சார்ந்த ஒரு விழா என்றே சொல்ல முடியாத அளவிற்கு அனைவரும் கலந்து இருக்கக்கூடிய இந்த விழாவானது மிகவும் பாராட்டுக்குரியது. மதுரை முழுக்க இது போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கு இந்த விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தினுடைய விழாவானது ஒரு முன்னுதாரணமாக தெரிகின்றது. இது போன்ற விழா உறுதியாக மதுரை முழுக்க நடைபெற வேண்டும். அந்த பகுதியை சார்ந்த மக்களில் மாணவர்களில் கல்வி மற்றும் விளையாட்டுகளில் தலை சிறந்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இது போன்ற விழாவானது ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்ற ஒரு பெரும் மதிப்போடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருடனும் இந்த விழாவில் பங்கெடுத்ததற்காக மனமாற நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, கிராம இளைஞர் மன்றத்தின் சார்பாக எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களது மாணவர்களை உற்சாகப்படுத்தியதற்கு எங்கள் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகளும் இனி வரும் ஃப்யூச்சர் காலங்களில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதனை அடுத்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நேம் வாசிக்கிறவங்க உங்கள் நேம் வாசிக்கும் போது ரைட் சைடு வந்துடுங்க. உங்கள் நேம் சொன்ன உடனே வந்து வாங்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடே இறங்கி. டி தினேஷ்குமார், சன் ஆஃப் செல்வம். எவ்வளவு மார்க் அப்படின்னா 495. தாராளமாக கைத்தட்டலாம். அவர் ஸ்டேஜில் ஏறுற வரையும் கைத்தட்டலாம். யோசிச்சு பாருங்க. 495. வாங்க தம்பி. டி தினேஷ்குமார். உங்கள் ஃபாதர் எங்க? கூப்பிட்ற 87 487. இவங்க சயின்ஸில் 100 மார்க். நல்லா கைத்தட்டுங்க. சி தேவதர்சினி, டாக்டர் ஆஃப் சின்னசாமி. இவங்க வந்து சார்லஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க. என்னம்மா? சாரி பாப்பா, மெட்ரிக் சொல்லாதீங்க, நான் படித்ததை சொல்லுங்கன்றாங்க. சரி, பரவாயில்ல. இவங்களுக்கு வந்து கேஷ் ப்ளஸ் சீல்டு. இதுக்கு வந்து யார் ஸ்பான்சர் அப்படின்னா அண்ணன் பாண்டி, எம்பிஏ கான்ட்ராக்டர். ஸோ இவங்களுக்கு கேஷ் ப்ளஸ் சீல்டு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் அதே மாதிரி சி தேவதாஸ் அவர்களை பரிசளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக எம் பிரவீனா. இதெல்லாம் 10th 10th 11th 12th ஆர்டர் தானே சொன்னேன். ஓகே. எம் பிரவீனா, டாக்டர் ஆஃப் 485 கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 11th ஸ்டூடெண்ட். இந்த 11th ஸ்டூடெண்ட்டுக்கு பரிசளிப்பதற்கு நமது சீஃப் கெஸ்ட் ஜாபர் சாதிக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏ ரீனா ஸ்ரீ, டாக்டர் ஆஃப் எல் ஆனந்த், சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 527. ஸோ கைத்தட்டலாம். நம்ம பிள்ளை ஒரு மார்க்கில் குறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த டாப் 3ல வரலையேன்னு ஃபீல் பண்ண வேணாம். அடுத்த வட்டம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 507. ஸோ இவங்களுக்கும் ஜாபர் சாதிக் அவர்களை பரிசளிக்க அன்புடன் அழைக்கிறோம். இவங்களுக்கும் கேஷ் அவார்டு யாரை கொடுக்குறா அப்படின்னா பாண்டியன், எம்பிஏ கான்ட்ராக்டர். இவங்க தான் நம்மளுக்கு ஸ்பான்சர். அண்ட் மூணாவது ஏ அல் ஜசீரா, டாக்டர் ஆஃப் ஹசன் பசீர், சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 502. 502 மார்க். இந்த கேஷ் கொடுத்ததும் நம்ம பாண்டியனை, எம்பிஏ கான்ட்ராக்டர். அடுத்த 12th பேரை வாசா வர்றது கரெக்ட். ஏ அல் ஜசீரா, டாக்டர் ஆஃப் ஹசன் பசீர், சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 502. ஸோ அடுத்த 12th ஜி பவதாரணி, டாக்டர் ஆஃப் கணேசன், சிஎஸ்ஆர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 580. எத்தனை மார்க்குக்கு? 600. காமர்ஸில் கேஷ் ப்ளஸ் சீல்டு. இந்த கேஷ் கொடுத்தது யார் அப்படின்னா ஷாஜஹான் அவர்கள். இவங்களுக்கு கேஷ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க.
இரண்டாம் பரிசு சிவசக்தி ஈஸ்வரன் சன் ஆஃப் ராமநாதன், சார்லஸ் ஸ்கூல் 579 எக்கனாமிக். இவங்களுக்கும் கேஷ் பிளஸ் ஷீல்டு. சாலினி டாக்டர் ஆஃப் பாஸ்கர் சாலினி, சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 551 600க்கு. இனி தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் சற்று ஓய்வு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் அமர்ந்து இன்னொரு 5 நிமிடம் உரையாடல். உங்களுடன் ஒரு மீனாட்சி நாட்டிய கலைக்கூடம் நடத்திய நடன நிகழ்ச்சி மிகவும் அருமையாகவும் கண்கவருமாக இருந்தது. அதற்கு காரணமாக இருந்த அதற்குரிய ஆசிரியை திரு மதுமிதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தாழ்மையுடன் அன்புடன் அழைக்கிறேன். மிக அருமையான நடனம். கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 நிமிடங்கள் அவர்களுடைய நடனம் மிக சிறப்பாக இருந்தது. நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு தலைமை ஆசிரியை திருமதி கோமதி அவர்கள் மரியாதை செய்வார்கள். அதனுடன் மாஸ்டர் கே பாக்கியராஜ் சீஃப் டெக்னிக்கல் டைரக்டர் கராத்தே. நம்ம இங்கே பார்த்தோம்ல, பசங்களாம் ஓட வச்சு விளையாண்டுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு கடின உழைப்பும் ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு செயல் இருந்துச்சு. அதுக்காக அவரை பாராட்டி அவருக்கு ஒரு நினைவு பரிசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். அறம் செய்வோம் வளம் காப்போம், எதுவாகினும் உடன் இருப்போம். இந்த விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் முப்பெரும் விழா வெற்றிகரமாக 2வது வருடம். முதல் வருடம் கொஞ்சம் ப்ரைஸ் வாங்கினவங்க போயிடாதீங்க, டாப் 3 வாங்கினவங்க கொஞ்சம் அடுத்தடுத்து ப்ரைஸ் வாங்குறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சரிங்களா? ஸோ இது 2வது வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி நான் எனக்காக ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கிக்கோங்க, அப்படியே தொடர்ந்து பரிசுகளை வழங்கலாம். இந்த 2 நிமிஷம் நான் என்ன உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, இணைவோம் இணைப்போம் என்ற தலைப்பில் நமது ஊர் நமது பொறுப்பு. ஸோ நாங்கள் எங்களுடைய விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தில் இருந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நமது ஊர் நமது பொறுப்பு அப்படின்ற தலைப்பில் என்ன அப்படின்னா, கல்வி இல்லாமல் எந்த சமூகமும் முன்னேற முடியாது. இன்னைக்கு படிப்பு இல்லாமல் பணம் மட்டுமே வச்சிருந்தா அது நம்மளுக்கு மரியாதையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. படிப்பு இருந்துச்சு அப்படின்னா பணம் இல்லைனாலும் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படித்தான் அப்படின்னா அந்த ஆண் மட்டுமே படிப்பான், அந்த குடும்பமுடைய ஃபினான்சியல் பிரச்சனை இருக்காது. இதே ஒரு பெண் படித்தார்கள் அப்படின்னா, நம் பள்ளி மாணவன் இங்கே மருத்துவராக இருக்கிறார், இதற்காகவே இவரை நான் இங்கே கொண்டு வந்து இவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகவே இங்கே கொண்டு வந்தோம். நன்றி நன்றி. உங்களுடைய மருத்துவ சேவை தொடரட்டும். சேர்ந்தவர் டாக்டர். நம்ம சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற சாதிக் அண்ணே நம்ம ஊரை சேர்ந்தவர். எங்கள் விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் சட்ட ஆலோசகர் மூவேந்தர் எங்களுடைய மன்றத்தின் சட்ட ஆலோசகர் நமது ஊரை சேர்ந்தவர். இப்படி பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் நமது ஊரை சார்ந்தவர்களே. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா, கல்வி இல்லாமல் எந்த சமூகமும் முன்னேற முடியாது. இதற்கு முக்கியமாக பேரண்ட்ஸ் ஆன நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. முக்கியமாக உங்களுடைய பிள்ளையோடைய படிப்பு, நம்ம ஸ்கூலோடைய ஹச்எம் மேடம் கோமதி மேம் சொன்னாங்க 7.5% இடஒதுக்கீடு. ரொம்ப ரொம்ப உண்மை. நான் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். என்கிட்ட ஒரே கிளாஸில் ஒருத்தன் படிக்கிறான், 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறான். அதே கிளாஸில் இன்னொரு பையன் ஃபீஸே இல்லாமல் படிக்கிறான். அப்போ அவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்.
ஸோ அப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு பையன் ஃபீஸே எல்லாம் படிக்கிறான்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்குன்னா அதை தயவு செய்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிகிரி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய், புதுமை புதல்வன் திட்டம் பசங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், ஸோ 7.5%, குடும்பத்தில் முதல் பட்டதாரி, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு டைம் நேரம் இல்லை, சீக்கிரமா சொல்லிடுறேன். இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, இதை பத்தி உங்களுக்கு சந்தேகம் தேவைப்படுது அப்படின்னா 24x7 எங்களுடைய கிராம மன்றத்தை எப்போ வேணாலும் நீங்கள் அணுகலாம். தலைவர், பொருளாளர், செயலாளர்ன்றது கிடையாது. எங்கள் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட உங்கள் டவுட்டை கேளுங்க. கண்டிப்பான முறையில் சமூக சேவை செய்வதற்கு மட்டுமே எங்களுடைய மன்றத்தை ஆரம்பித்தோம். இதில் முழுமையாக 4 ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அன்பாக பேசுங்கள். ஸோ நாங்கள் எங்களுடைய மன்றத்தில் இருந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இது ஃபீஸு மார்க்கு கம்மின்னு வந்து கொடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டோம். ஸோ இது மார்க்கு கம்மிங்க நாங்கள் தரமாட்டோங்கலாம் நாங்கள் சொல்லலை, ஏற்றுக்கிட்டோம். 2வது மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதையும் நாங்கள் செஞ்சோம். 3வது மன்னிப்பு. ஸோ இந்த இடத்துல நீ பிரைஸ் கொடுத்து நான் வந்து வாங்கணுமா, நீ நடத்தி அந்த இடத்துல நான் வந்து உட்காரணுமா, என்னோட சின்ன பையன் நீ இதை செய்வேன் நான் வந்து கீழே உட்காரணுமா, இதனுடைய ஈகோ நம்ம மன்றத்தில் இன்னைக்கு வரையும் கிடையாது, எங்க ஊர்லயும் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா? கை தட்டலாமா? இதை நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நீங்க ஊரு கூடி ஒன்னு இழுத்தாதான் தேர் இழுக்க முடியும். நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களால செயல்பட முடியாது. ஸோ 4வது சுயநலம், செல்ஃப், நான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட எங்கள் மன்றத்தை ஆரம்பித்து இன்னைக்கு வரையும் உங்களுடைய ஒற்றுமையில் நாங்கள் இந்த 2 வருடமாக போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுடைய இளைஞர்கள் அடுத்து இவங்க இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றதோட ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி விளைவிக்கிறேன். நான் வந்து எங்களுடைய விளாச்சேரி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கேன். ஸோ இப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா, விளாச்சேரி மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல, நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தையும் சமுதாயத்தையும் மதத்தையும் சேர்ந்த அனைவருக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சி என்ன தேவைப்பட்டாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன உதவி வேணாலும் பண்றதுக்கு எங்க ஜமாத்தின் சார்பாக நான் இந்த இடத்திலே உறுதியளிக்கிறேன். மெடிக்கல் சம்பந்தமாக அந்த இடத்துல நீ தான் எல்லா உதவியும் பண்றேன், எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுன்னு வந்துடாத, சத்தியமா இல்லை, சரியா? வாரி வாரி வழங்க எங்களிடம் பணம் இல்லை, ஆனால் வழிகாட்ட நெஞ்சம் நிறைந்த மனம் உண்டு, சரிங்களா? வாரி வாரி வழங்கிட பணம் இல்லை, வழிகாட்ட மனம் உண்டு. எல்லாருமே மெடிக்கல் எமர்ஜென்சினா ஜிஹெச் மேல ஒரு பயம், ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், மதுரை ஜிஆர்ஹெச்சில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது. மதுரை ஜிஆர்ஹெச்சில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு எந்த ப்ரைவேட்லேயும் கிடையாது. அவ்வளோ அருமையாக எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஏதாவது குழப்பம் பயம் இருந்தால் கூட சார் மூலமாக வாங்க, எவ்ரிதிங் ஃப்ரீ, பணமே இல்லாமல் அருமையான ட்ரீட்மெண்ட், ஹெல்த் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குறோம். தேங்க்யூ. சார் சொன்னது திட்டம், இதை யாருமே எடுக்க மாட்டாங்க. எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நெஞ்சு வலியோ ஒரு உடல்நெறி சரியில்லையோ ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம்னா மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப காப்பீட்டு திட்டம் இருக்கான்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்க போகிறது கிடையாது. அந்த காப்பீட்டு திட்டம் மூலியமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த முகாம் நம்ம கிராமத்தில் சீக்கிரமாக நடக்கும். இல்லாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். காப்பீட்டு திட்டம் மூலயமா போனால் ஜிஹெச்சுக்கு சார் சொன்ன மாதிரி வெளியில் டேப்லெட் வாங்கினோம்னா ஒரு சுகர் ப்ரெஷருக்கு 4000 ரூபா ஆகுது. இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா 1 மந்த், ஆனால் ஒன்று என்னென்ன சார், அந்த இடத்துல 1 மந்த் மாத்திரை கொடுக்காம 28 டேஸ் தர்றாங்க, செல்போனை ரீசார்ஜ் பண்ண மாதிரி. நானும் கேட்டுட்டேன், சார் ஒரு 30 டேஸ் கொடுங்க, ரொம்ப அலைய முடியலை. ஸோ இது ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். 28 டேஸ் உங்களுக்கு மாத்திரை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஜிஹெச் அணுகுங்க, நம்மளுக்கு அங்கே இல்லாத எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ரைவேட்டில் இல்லை. ஸோ எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் தலைவர், செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனை தொடர்ந்து ஸோ இப்போ 10th 11th 12th வந்து டாப் 3 நம்ம வாங்கினோம் இல்லையா? ஸோ இதனை தொடர்ந்து இப்போ வந்து
இதனை தொடர்ந்து நம்ம வந்து பரிசு வழங்குறதுக்கு முன்னாடி நம்ம பொன்னாடை போற்ற வேண்டும். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கின்றோம். வாங்க அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ அப்படின்னு இருக்கு. அவ்வளோ நன்றி. நீங்க நினைவு பரிசு கொடுங்க. பெற்றமைக்கும் கொடுத்தமைக்கும் நன்றி. பெற்றமைக்கும் கொடுத்தமைக்கும் நன்றி. பொன்னாடை அவர்கள் வழங்குவார். துணைத் தலைவர் சதீஷ் அவர்கள் நினைவு பரிசு நீ கொடுப்பா. நம்முடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வார். ஷீல்டு இல்லை. போடு ஷீல்டு அந்த லேபர் ஷீல்டு. ஏய் ஏய் வைக்க நீ கையில் வச்சுக்க. போடு டாப் 3 நம்ம கொடுத்தோம் இல்லையா? இதனை தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் 10th ஸ்டூடெண்ட் சொல்ல போகிறேன். மார்க்கின் அடிப்படையில் கூப்பிடலை, நேம் சொல்லி கூப்பிட்றேன். ரைட் சைடு வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ரிஃபாயா ஹஸ்லின், டாக்டர் ஆஃப் ஃபைசல், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸோ ஒரு மார்க்கின் அடிப்படையில் அந்த 3rd பரிசை விட்டாங்க. இவங்க வந்து நம்ம அடுத்த லெவல்த்தில் நம்ம ஊரில் முதலாக வரணும் அப்படின்னு ஆண்டவனை நம்ம வேண்டிக்கிறோம். பேரண்ட்ஸோட வாங்கம்மா. யாரை நான் ஸ்டூடெண்ட் நேம் சொல்கிறேன்னா தயவுசெய்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் வாங்க. விஷ்ணுபிரியா, டாக்டர் ஆஃப் முனீஸ்வரன், சார்லஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மிஸ்ஃபா, டாக்டர் ஆஃப் ஆதம் மாலிக், சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ரீமாஸ் ஃபாத்திமா, டாக்டர் ஆஃப் முகமது இத்ரீஸ், சிஎஸ் சஃப்ரின் பானு. அடுத்து பிரஜித், ஃபாதர் நேம் செந்தில் குமார். அடுத்து தினேஷ் குமார், சன் ஆஃப் விநாயகமூர்த்தி, சிஎஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பிரஜித், தினேஷ் குமார், சன் ஆஃப் அன்வர், எம்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சந்தோஷ் குமார், பேர் வாசிக்கும் பொழுது இங்கே நிற்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி வந்து நின்றுக்கோங்க. முகமது ஹமீஸ், சன் ஆஃப் ஃபயாஸ் முகமது, எம்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சன் ஆஃப் அப்துல் ஹாதி, எம்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சும்மா நெல்லுங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது வேணா இறங்கி. சிவானி, டாக்டர் ஆஃப் வேலுச்சாமி, சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அமலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ராஜா முகமது, சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
சிவபரத் சன் ஆஃப் சிவபாண்டி, கேந்திர வித்யாலயா, திருப்பரங்குன்றம். வந்து ரெஜிஸ்டர் பண்ணினதில் டாப் 3யோட சேர்ந்து அடுத்தடுத்து மார்க் அச்சீவ்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாலாம் இல்லை, 10 மார்க் 15 மார்க்குன்ற வித்தியாசத்தில் தான் இருந்தது. இதனை தொடர்ந்து 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் டாப் 3 போக அர்ஷாத் அவர் 10th ஏதோ மிஸ் ஆகிருக்குன்றாரு, பேரை பாரு, மினான் வருது 10th அதை பாரு, நூருல் ஹஃபீலாவா. முகமது சாஹித் சன் ஆஃப் மினான் உருதீன், சிஎஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இவங்க கொஞ்சம் முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 10th மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி பேர் கூப்பிடாம இருக்கனா 10th முடிஞ்சது. இதோட இருந்தேனா வா, 1வது 10 வருஷமா 10th வராங்க. அஞ்சனா எஸ், அபர்ணா எஸ். நீ தலை குனிந்து படித்தால் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்ற ஒரு படிப்பினை உற்சாகமாக வைத்து, இதனை தொடர்ந்து முகமது ஆசிம் சன் ஆஃப் முகமது சலாலுதீன். கூப்பிடு சீக்கிரம். கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுருதி ஸ்ரீ, இவள் டாக்டர் ஆஃப் முத்துராமன், நம்ம விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தின் எங்களோட வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நண்பர். அவருடைய பொண்ணு எங்களோட இதில் மார்க் வாங்குறாங்க அப்படின்னா அது எங்கள் மன்றத்துக்கு ஒரு பெருமை. ஸோ அடுத்து நஃபீலா தாஜ், டாக்டர் ஆஃப் ரிஜி அலிகான், சிஎஸ்ஆர் சுருதி. நஃபீலா தாஜ் அப்படி பின்னாரு. அமீர் ஜெயிலானி, சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பேரண்ட்ஸ் சொல்லையா ஏன்? முனீராபானு கொஞ்சம் இந்த பரிசு வாங்கினவங்க தயவு செய்து அமரலாம். நம்ம பிரைஸ் வாங்கினவனே போயிடணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், இந்த இதை தொடர்ந்து 12th கம்மி தான் மேம். அடுத்து அப்படி 11th ஸ்டாண்டர்டில் அதுக்கு தான் விடைபெற்றிருந்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன். மீரா யாஸ்மின், டாக்டர் ஆஃப் அயூப் கான், சீதாலட்சுமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதனை தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 12th ஸ்டாண்டர்ட் குமார் சன் ஆஃப் சரவணகுமார், சார்லஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சன் ஆஃப் உதயகுமார், எம்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இருக்கீங்களா? சிவதனு, சிவதனுவா, சிவதானு. சரி, நீங்கள் போங்க. உங்களுக்கு அடுத்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்திரா காந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் யாராவது விடைபெற்றிருக்கா? 12th ஸ்டாண்டர்ட் பேர் கொடுத்தும் கூப்பிடலை அப்படின்னா வந்துருங்க. ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் பரிசு வாங்கிட்டீங்கன்னா இருந்துருப்பாங்க. கூட்டத்தில் சிவப்பு சட்டை தனியாக கிளம்புதியான்னுவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும் நம்ம பிள்ளைகளை என்கரேஜ். நம்ம ஊரில் வந்து 10th 11th 12th மார்க் மட்டுமே எடுத்து சிறப்பான முறையில் இருக்குது அப்படின்னா இந்தியன் 3C ஸ்கூல். ஸோ நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து படிப்பில் அடுத்தடுத்து 12th ஹரிஹர சுப்பிரமணியன், சிலம்பம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அடுத்து எஸ் சுபா, டாக்டர் ஆஃப் சுதன், ஸ்டேட் லெவலில் சார்லஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். யாருப்பா? சுபாவா? வாங்க. ஸ்டேட் லெவலில் சிலம்பம். ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தீங்கன்னா ஒன்றா ஏறி 2 சீல்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஃபாதர் நேம் கல்யாண சுந்தரம். ஹாக்கி, இப்போ நான் கூப்பிட்ற நேம் எல்லாம் ஹாக்கி ஸ்டேட் லெவல். இவங்க எல்லாம் வந்து ஐஜிஎம்எம், இந்த ஃபயரம் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன். என்னுடைய வாத்தியாரும் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை இங்கே தேடுங்கப்பா. தீப பிரகாஷ் சன் ஆஃப் சிவமூர்த்தி. ஸோ இவரும் அதே மாதிரி தான் எங்களுடைய டீமில் இருந்து எங்கள் பிள்ளைகளை வாங்க வைக்கிறது எங்களுக்கு ஒரு. அடுத்து எம் ஜஸ்வந்த் சன் ஆஃப் மலைசாமி. அகிலன், உன் பேர் என்னடா? அகிலனுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் நடந்து வரையவா? அகிலன் நான் கேட்குறேன், சம்மந்தமே இல்லாமல் வர்றேன். சரி. குணஸ் எம் முகமது ஃபாஹிஸ் சன் ஆஃப் முகமது புர்கான் ஸ்டேட் லெவல் ஹாக்கி. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு பையன் இருக்கேன், இவனுக்கு முடிச்சுட்டு 12th முடிச்சு அது பேர் வச்சிடும். இந்த 12th யாருன்றத கேளு, அது எந்த பேர்? எஸ் சரவணன் சன் ஆஃப் சுப்புராஜன் ஸ்கேட்டிங் லெவலில். இதுக்கு பரிசேலை வழங்க ஷாஜகான் அத்தா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சீதாலட்சுமி கேர்ள்ஸ். நீ உன் பேர் என்ன தம்பி? சரவணன். இவங்களுக்கு அடுத்த எம் தியாஸ் சன் ஆஃப் மூர்த்தி. விளாச்சேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், விளாச்சேரி கல்லர் தொடக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஸ்கூல் பேக் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணப்பா. ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப். ஸோ தாராளமாக இந்த 4வது படிக்கிற இந்த சின்ன பையனுக்கு கை தட்டலாம். மீண்டும் ஒரு சிறிய அறிவிப்பு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவருடைய தலைமை ஆசிரியர் இப்பொழுதே மேடையிலே உங்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்குவார். நஹியான் சன் ஆஃப் கதீர் 4th ஸ்டாண்டர்ட். அஹியான் 4வது தான் படிக்கிறான். ஸோ இதனை தொடர்ந்து கல்வியில் வந்து எங்கள் விளாச்சேரி கிராம இளைஞர் மன்ற தலைவருக்கு ஷாஜகானத்தா தனியாக எங்கள் டீம் தலைவருக்கு பொன்னாடை பொருத்தணும்னு ஸ்பெஷலாக கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், என்கரேஜ் பண்ணலாம். நல்லாசிரியர் விருது சென்னையில் போய் பெற்று வந்தவங்க. நாட் ஓன்லி ஸ்கூல், ஊர் லெவலில், பேர் லெவலில், மாவட்ட லெவலில், ஸ்டேட் லெவலில் போய் வாங்கிட்டு வந்திருக்கார். நன்றி. நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எங்களுடைய கிராம இளைஞர் மன்றத்தின் சார்பாக அப்புறம் சந்துருன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. இப்போ வேற யாரும் ஸ்போர்ட்ஸில் வாங்கணுமா? ஏற்றுங்க 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 ஏற்று ஏற்று. உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிறா? 6 காயத்ரி 7வது படிக்கிறியா? 7th டே 5th ஓடுமா? செகண்டரி ஸ்கூல் 6வது வெற்றிகரமாக சேர்ந்துட்டாப்புல. நில்றா, அங்கிட்ட நில்றா. இந்த தம்பிக்கு கொடுத்துருங்க. வேற யாருப்பா ஸ்போர்ட்ஸ் லெவலில் இருக்கீங்க? கோகுல். வேற நீ தான் வேணா? வேற யாரும் ஸ்போர்ட்ஸில் மிஸ் ஆகிருக்கா? ஓகே. போ, வாங்க வாங்க. பிள்ளை எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அளவுக்கு பேக் வந்து கிஃப்டாக நம்ம ஸ்பான்சர் மூலியமாக. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது. இதனை தொடர்ந்து செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். மேடம் தேர்டு பேக்கு. ஸோ இது எங்களுடைய மன்றத்தின் சார்பாக அங்கே நெல்லு. ஸோ அடுத்து வந்து 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட் அப்படி நெல்லு. அடுத்ததனை தொடர்ந்து வந்து 6th ஸ்டாண்டர்ட். மேடம் கொஞ்சம் 6 நிற்க சொல்லுங்க. வாங்க வாங்க 6 ஏறுங்க ஏறுங்க.
இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இந்த பேக். நம்மளுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி விளாச்சேரியில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இங்க வந்து தங்கப்பள்ளி. அடுத்த 8th ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்பால் ஜோனல் லெவலில் வின் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்டர் 19 போய் விளையாண்டுருக்கான். அவனுடைய வயது 11. ஸோ அண்டர் 19 போய் அவன் ஃபுட்பால் விளையாண்டு ஜெயிச்சு வந்தான். சர்டிஃபிகேட்டு சாரி ஹேண்ட் தெரிவித்துக் கொள்கிறோம். கனிராஜன் சிகரம் மரக்கட்டளை கிராம லைன்மணி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அண்ணன் கனிராஜன் சிகரம் மரக்கட்டளை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. துறை அதிகாரிகள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் இளைஞர் மன்ற சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். பாதுகாப்பு வழங்கிய தமிழக காவல்துறைக்கு விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார்கள். ஸோ இதுல இருந்து நம்ம விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் ஒரு குடும்பமாக செயல்படுது இருக்கா? சரி வந்துடுறேன் வர 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 அறம் செய்வோம் வளம் காப்போம் விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் நடத்திய முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அண்ணன் ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் கேப்டன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் மாமா கனிராஜ் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது இவ்விழாவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வகையில் எங்களுக்கு பொருளுதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். துண்டு வழங்கிய எம் சிவகண்ணன் அவர்களுக்கும், பவுன்ராஸ் மகன் விஜய் பாபு USA அவர்களுக்கும், எம் பாண்டியன் MBA பில்டர்ஸ் அவர்களுக்கும், சேதுராமன் அவர்களுக்கும், சீனிவாசன் BC அவர்களுக்கும், சிவகனி தேவர் அவர்களுக்கும், ராஜாமணி அவர்களுக்கும், கோடிஸ் RO வாட்டர் அவர்களுக்கும், மைதீன் சுக்கர் அவர்களுக்கும், ஜாகிர் அவர்களுக்கும், ஜாஜகான் அவர்களுக்கும், சிவசக்தி தொழிற்பயிற்சி நிறுவனர் விஜய் அவர்களுக்கும், கோசா நண்பர் அவர்களுக்கும், MP அசோக் அவர்களுக்கும், சிறந்த முறையில் ஒளி அமைத்து நல்ல முறையில் நிகழ்ச்சியை வழிநடத்திய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் R முருகன் அவர்களுக்கும், கராத்தே மாஸ்டர் பாக்கியராஜ் அவர்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற செயலாளர் ராஜா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அன்பளிப்பு வழங்கிய சிவகனி முருகன் தீபன் பிராயரஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது கிராம பெரியோர்கள், விழா உறுதுணையாளர்கள், அனைத்து மன்றங்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் 4 தேவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு முழு வகையில் ஒத்துழைப்பு வழங்கிய மட்டுமல்ல அயராது பாடுபட்ட தலைவர் மு சரவணன் அவர்களுக்கும், செயலாளர் S கண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் M முகமது அஜ்மல் கான் அவர்களுக்கும், இணைத் தலைவர் நஸ்கர் ரமேஷ் அவர்களுக்கும், திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், கனிராஜ் அவர்களுக்கும், இணை செயலாளர் AS ராஜ் அவர்களுக்கும், ஹர்ஷத் அவர்களுக்கும், இணை பொருளாளர் T சிவமூர்த்தி அவர்களுக்கும், துணைத் தலைவர்கள் S சதீஷ்குமார், முத்துராமன் அவர்களுக்கும், C தங்கப்பாண்டி அவர்களுக்கும், சிவபாரதி அவர்களுக்கும், துணை செயலாளர் R வினோத் கண்ணன் அவர்களுக்கும்,
சிவசூர்யா, ராஜசேகர், செந்தில் முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் கே. சந்துரு, சீனிவாசன், முருகன், சந்திரசேகர், MP அசோக், ஜெயராமன், லெனின், காரல் மார்க்ஸ், பால்பாண்டி அவர்களுக்கும் விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிராம இளைஞர் மன்றத்திற்கு சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ். மூவேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற ஒத்துழைத்த நாம் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.